வணக்கம். விருச்சிக ராசி அன்பர்களே, குடும்பத்தை பற்றி அதிக கவலை, வரவுக்கேற்ற செலவுகள், செலவு மிகப்படும் போதெல்லாம் வரவை தேடி ஓடுவது, இப்படிங்க தான் உங்கள் வாழ்க்கை போயிட்டே இருக்குது. இந்த சூழ்நிலையிலே உங்கள் ராசியை நேரடி பார்வையாக பார்த்து கொண்டு இருக்கிற சுக்கிரனும் உங்கள் ராசியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய சந்திர பகவானுமாக இந்த வாரம் அமைகிறது. ஒரு 2 நாளைக்கு உடல் ஆரோக்கியத்தை பற்றியும் மனதிலே சிந்தனைகளை பற்றியும் குழந்தைகளுடைய கல்வி செல்வாக்கைகளை பற்றியும் யோசனைகள் உண்டு. அதற்கான கரெக்டான கோப்பம்லாம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்களை கொண்டு வருவீர்கள். புதன் வியாழனில் கொஞ்சம் சிக் ஃபீல் இருந்தாலும் வெள்ளிக்கிழமையிலேருந்து திருப்பியும் ரெஸ்டோர் ஆகி ஓரளவுக்கு அதுக்கான மூமெண்ட்டெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்னு தெரியாது. 5ஆம் இடத்துல அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் கொஞ்சம் ரெட்ரோகேஷன் அப்படின்னு வக்கரகதி அடையக்கூடிய சூழ்நிலையும் இருப்பதனாலே இந்த வாரத்தின் கடைசி கொஞ்சம் எச்சரிக்கை அப்படிங்கிறது தெரிகிறது. குழந்தைகள் விஷயத்தில் 4ஆம் இடம் மண் மனை வாகனம் போன்ற இடத்துல ராகு அமர்ந்திருக்கிறார். அவரை குருவும் பார்க்கிறார், செவ்வாயும் பார்க்கிறார். அப்படிங்கிறனாலும் உங்கள் ராசிநாதனுடைய பார்வை அப்படிங்கிறதுனாலையும் நீங்கள் புதிய வாகனங்கள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கையும் புகழையும் பெற்றுத்தரும். அது மட்டும் இல்லை, வாகனம் மட்டும் இல்லை, புராதன பொருட்கள் ஏதாவது வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதுவும் பழைய பொருட்கள் கலை நுணுக்கங்களோடு இருக்கக்கூடிய பொருட்களாக தேடி கண்டுபிடிச்சி அதை வாங்கி வீட்டில் அழகுக்கு வைப்பது, ஷோகேஸ் பீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு காரியங்களை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த வாரத்தில் காட்டுகிறது. சூரியனும் குருவும் சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய இடமான 8ஆம் இடம் உங்களுக்கு அவ்வளவு நல்லதில்லை. ஏன்னா கொஞ்சம் பயத்தை கொடுக்கும். 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை இந்த குரு பார்க்கறதுனாலே அந்த பயம் குடும்பத்தின் சார்ந்ததாக அமைவதனாலே கொஞ்சம் குழப்பங்களும் உண்டாகும். அதனால் கொஞ்சம் மைண்டை ரிலாக்ஸாக வச்சுட்டு எதையும் பண்ணணும் அப்படிங்கிறதும், அதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். கொஞ்சம் மனசை ரிலாக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு ஆரம்பிச்சிடும். இந்த உங்கள் ராசிநாதனுடைய 10ஆம் இடம் அப்படிங்கிற இடமானது சிம்ம ராசி. அங்கே உட்கார்ந்துருக்கிற செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்கிறாரு. அவர் பார்க்கும்போது என்னெல்லாம் நீங்கள் செலவு யோசிச்சிங்களோ அந்த செலவுகள்லாம் உங்கள் தொழில் மூலியமாக நடந்துக்கிட்டு இருக்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். தேவையற்ற செலவுகளும் உண்டு. அந்த தேவையற்ற செலவுகளை மட்டும் லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அதை மட்டும் எலிமினேட் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு அதிகமாக குழப்பம் இல்லாமல் ஓரளவுக்கு நல்லபடியாக இந்த வாரத்தை முடித்துக்கொள்ள முடியும். இந்த வாரம் லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கணும்னாக்க இந்த வாரத்திலே மாத நரசிம்ம சதுர்த்தசி அப்படின்றது புதன்கிழமை குரு பூர்ணிமாவுக்கு முதல் நாள். அன்றைய நாளிலே நீங்கள் அவசியம் நரசிம்மரை வழிபடும் போது உங்கள் வாழ்க்கையிலே சுபிட்சங்கள் பலம் பெருகும். 19 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன்.